எனக்கு சமூக சேவைகள் இருக்கணும்னு ஒரு ஆசை. அப்போ அதற்கு வந்து அதிகாரத்தை நோக்கி வரணும். அதிகாரத்தை கையில் இருந்தால் தான் நம்ம பல விஷயங்கள் செய்ய முடியும். வெறும் நம்ம வந்து சமூக சேவையாக வந்து 4 பேருக்கு உதவுறோம், நமக்கு சம்பாதிச்ச காசுல உதவுறோன்றது இருக்கும். பட் அதிகாரம் இருந்தால் தான் நம்ம நினைக்கக்கூடிய மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு சொல்லி அதிகாரத்தை நோக்கி என்னுடைய இலக்கா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா என் வாழ்க்கை பயணத்தில் நான் படித்தது 12th வந்து பயாலஜி முடிச்ச உடனே 12th முடிச்சு செலக்ட் பண்ணது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு நான் வேலை பார்க்கறதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆனால் இப்போ இருக்கிறது HRC மினிஸ்டராக அரசியல். கல்வின்றது ஒரு அறிவு, ஒரு சப்ஜெக்டை நம்ம படிக்கிறோம், அதில் நம்ம திறம்பட நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்றது மட்டும்தான் நம்முடைய ஒரு அறிவை வந்து கற்றுக்கொள்வதற்கான விஷயங்கள் கல்வி. ஆனால் அந்த கல்வியை அடிப்படையாக வச்சுட்டு தான் நம்மளுடைய சிந்தனை தோணும். அந்த சிந்தனை சமூக சிந்தனையாக மாறும் பொழுது நீங்கள் உங்களுடைய இலக்கு எதுவாக இருந்தாலும் அதை நோக்கி ஓடுனா நிச்சயமாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நானும் ஒரு சாதாரணமான குடும்பத்திலிருந்து வந்த ஆள் தான். ஒன்றும் பெரிய அரசியல் பின்புலமோ பணமோ பதவியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னுமே எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் மினிஸ்டராக இருக்கேன்னா என்னன்னே நமக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கும் என்னுடைய அம்மா வந்து நான் மினிஸ்டர் ஆகிட்டேன்னு தெரியும் அவங்களுக்கு, நான் அரசியல் இருக்கேன் மினிஸ்டர் ஆகிட்டேன் எல்லாமே தெரியும். இன்றைக்கும் மாதம் வந்து அவங்க சம்பளத்துக்கு வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அந்த வேலையை விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் மினிஸ்டர் ஆகிட்டோமா அந்த வேலையை இருக்கிறேன் நான் அவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் சொந்த காலையில் நான் கடைசி வரைக்கும் எவ்வளோ நாள் நிற்க முடியுமா நினைக்கிறேன். தேவைன்னா நான் வந்து நிற்பேன், அது வரைக்கும் நிற்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் என்னுடைய அப்பா 3000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே இன்றைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மினிஸ்டர் ஆகிக்கிறதுக்காக யாருமே வந்து அவங்களுடைய வேலையை விட்டுட்டு என் கூட வந்து இருக்கணும், என்னால் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்லாம் யோசிக்கணும். அப்போ இப்படிப்பட்ட குடும்ப சூழல்ல இருந்து தான் நாங்களாம் வந்துருக்கோம். நீங்களும் வந்துருக்கீங்க. இன்னைக்கு டிகிரி வாங்கக்கூடிய வெற்றியாளர்கள் அத்தனை பேர் அப்படிதான் வந்துருக்கீங்க. கரெக்டு தானே? எஸ். நானும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டிகிரி ஹோல்டர்ஸ் இருக்கேன் ஃபேமிலியில். சரி, என்னுடைய அம்மா அப்படி கஷ்டப்பட்டு ஒரு சமையல் வேலை செஞ்சுன்னா என்னை படிக்க வச்சாங்க. படித்தேன், டிகிரி வாங்கினேன். அதுக்குன்னு இந்த வெளியில் சொல்கிற மாதிரிலாம் நான் நல்லா படித்தேன், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன். ஆனால் அறிவு வச்சு தான் கிளியர் பண்ணேன். எனக்கு கணக்குன்னு வரவே வராது, அதெல்லாம் வச்சு தான் கிளியர் பண்ணோம். பட் கோல் வந்து வச்சுருந்தேன். எனக்கு வந்து இந்த சோஷியல் ஒர்க்கில் தான் போகணும் அப்படின்ற கோல் வச்சுருந்தேன். அந்த கோலை நோக்கி ஓடுனேன். கடவுள் புண்ணியத்தில் என்னுடைய உழைப்புக்கு என்னுடைய முயற்சிக்கு அந்த இடத்தை கடவுள் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இந்து சமய அறநிலையத்துறையை என்னுடைய முதலமைச்சர் எனக்கு கொடுத்துருக்காரு. நேர்மையா நியாயமா அதுக்கான சேவைகள் செய்கிற வாய்ப்பு கிடைச்சது. அதே மாதிரியான வாய்ப்பு நிச்சயமாக உங்கள் அனைவரின் வாசலையும் வந்து கதவை தட்டி நிற்கும் பொழுது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு தேசத்திற்காகவும் தமிழ் மண்ணிற்காகவும் நிச்சயமா நீங்கள் உழைக்கணும். உங்களுடைய சமூக சிந்தனை வளரணும். உங்களுடைய பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் உங்களை நினைச்சு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நீங்க வாழ்க்கையில உயர்ந்து வரணும். அது மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.